கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும், சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 23 வசனம் 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்பொழுதும் குற்றமற்றதாய், பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் பரிசுத்தத்தையே எதிர்பார்க்கின்றார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மில் வாசம் செய்வார். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை நம்மால் தரிசிக்க முடியாது. அவரோடு நாம் நித்திய நித்தியமாய் வாழ முடியாது. உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மை இரட்சிக்கும்படியாக சத்ருவின் கையில் நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்க கர்த்தர் நம்மில் வாசம் செய்கிறார். நம்மில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கவும், அவரோடு நாம் நித்திய நித்தியமாய் ஜீவிக்கவும், நம்மை அவருக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாகவும், நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யும்படியாகவும் கர்த்தர் நம்மில் வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்கிற நம் பாளையம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அவர் நம்மிடத்திலே அசுசியான எந்த காரியத்தையும் கண்டு நம்மை விட்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய உள்ளான இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பரிசுத்தத்தோடு நம்மை காத்துக் கொள்வோமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக நம்மில் வாசம் செய்து நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருவார். நமக்கு எதிராக போராடுகிற தந்திரங்களை முறியடிக்க, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் தந்திரங்களுக்கு எதிராக அவரே நமக்காக யுத்தம் செய்து நம்மை அவருடைய செட்டையின் நிழலிலே மறைத்து பாதுகாப்பார். ஆகவே என்றென்றும் அவரோடு நித்தியமாய் வாழ விரும்புகிற நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து நம்மை கரையற்றவர்களாய் காத்துக்கொள்வோம். அவர் நம்மில் வாசம் செய்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய உள்ளான இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.